students, welcome to Just Start Maths. இந்த வீடியோவில் நம்ம exercise 2.7ல இருக்கிற last 3 sums பார்க்கலாம். So first 10th sum பார்த்துடலாம். So question என்னன்னு பார்த்தீங்கன்னா, a man joined a company as assistant manager. The company gave him a starting salary of rupees 60,000. Rupees 60,000. And agreed to increase his salary 5% annually. So increase in salary annual பார்த்தீங்கன்னா 5%. What will be his salary after 5 years அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது ஒரு மேன் வந்து ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணுறாரு, அவரோட ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா 60,000. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டார்டிங் 60,000 கொடுக்குறோம், இயர்லி வந்து 5% வந்து நாங்கள் உங்களுக்கு இன்க்ரீஸ் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி அவங்க 5% ஒவ்வொரு இயருக்கும் முந்தின இயர் சேலரியோட 5% இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தாங்கன்னா 5 இயர்ஸ்க்கு அப்புறமா அவரோட சேலரி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது இனிஷியல் சேலரி வந்து 60,000ன்னு இருக்குது. இனிஷியல் சேலரி rupees 60,000. So salary at the end of first year. So first year முடியும் போது அவரோட salary என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த 60,000ல இருந்து 5% increase ஆகும். So 60,000 into 5/100. ஸோ நம்ம வந்து இப்படி 5/100 யூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த இன்க்ரீஸ்ட் அமௌண்ட் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அதை வந்து திருப்பி நம்ம 60,000 கூட ஆட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அந்த இயருக்கு மொத்தமாக எவ்வளோ சேலரி வரும் மந்த்லி அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சம்க்கு நம்ம 5/100 யூஸ் பண்ணாமல் 105/100 யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் 105/100 போட்டிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு சேலரி அமௌண்ட் கிடச்சிரும். பட் நீங்கள் 5/100 போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இன்க்ரீஸ்ட் அமௌண்ட் மட்டும்தான் கிடைக்கும், டோட்டல் சேலரி அமௌண்ட் கிடைக்காது. நீங்கள் திருப்பி அந்த இன்க்ரீஸ்ட் அமௌண்ட்டை சேலரி கூட ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ கஷ்டம் வேணாங்கிறதால நம்ம 60,000 இன்ட்டு, ஸோ 100/100 தான் பர்சன்டேஜ், கரெக்டாக? ஸோ பர்சன்டேஜ்னாலே 100 தான். ஸோ நம்ம 5/100 யூஸ் பண்ணாமல் அந்த 100 கூட இந்த 5 வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்க. ஸோ 105/100 யூஸ் பண்ணோன்னா நமக்கு டோட்டல் சேலரி அமௌண்ட்டே கிடச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் இயரோட எண்டிங்கில் நமக்கு 60,000 இன்ட்டு 105/100 வந்து சேலரியாக இருக்கும். ஸோ சேலரி அட் த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர்னா என்ன அர்த்தம்? செகண்ட் இயர்னு அர்த்தம். ஸோ இப்போது சேலரி அட் த எண்ட் ஆஃப் செகண்ட் இயர். ஸோ எண்ட் ஆஃப் செகண்ட் இயரில் சேலரி பார்த்தீங்கன்னா 60,000 இன்ட்டு 105/100 இன்ட்டு 105/100. பிகாஸ் இது வந்து ஃபர்ஸ்ட் இயரோட சேலரி. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இயரோட சேலரியில் இருந்து தான் இன்னும் கொஞ்சம் 5% இன்க்ரீஸ் ஆகும். அதனால் 60,000 இன்ட்டு 105/100 இன்ட்டு 105/100. ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 60,000 இன்ட்டு 105/100 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ சேலரி அட் த எண்ட் ஆஃப் செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா 60,000 இன்ட்டு 105/100 த ஹோல் ஸ்கொயர். இந்த சம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எக்ஸாம்பிளில் பார்த்த மெஷின் சம் மாதிரியே தான் வரும். ஸோ எண்ட் ஆஃப் செகண்ட் இயருக்கு 60,000 இன்ட்டு 105/100 த ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி சேலரி அட் த எண்ட் ஆஃப் தேர்ட் இயர் என்ன வரும்? 60,000 இன்ட்டு 105/100 த ஹோல் கியூப்னு வரும். ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நம்மளை என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, வாட் வில் பி ஹிஸ் சேலரி ஆஃப்டர் 5 இயர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த சீக்வன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ நம்மளோட சீக்வன்ஸ் என்ன? 60,000 60,000 இன்ட்டு 105/100 60,000 இன்ட்டு 105/100 த ஹோல் ஸ்கொயர் எக்ஸெட்ரா. ஸோ அவரோட சேலரி வந்து இந்த பேட்டர்னில் தான் மூவ் ஆகிட்டே இருக்கும், கரெக்டாக? ஸோ ஒவ்வொரு இயரும் 5% கூடுது. ஸோ அதை தான் வந்து நம்ம 105/100ன்னு எழுதி முன்னாடி இருக்கிற சேலரி கூட நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டே வரோம். ஸோ இது வந்து கன்ஃபார்மாக ஒரு ஜிபி தான். ஸோ இஸ் அ ஜிபி வித் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன? ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து இனிஷியல் சேலரி. ஸோ 60,000 ஆர் இஸ் ஈக்குவல் டு, ஆரோட வேல்யூ என்ன? எந்த நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டே வரோம்? 105/100. ஸோ 105/100. ஸோ இதை வந்து நம்ம 5 டேபிளில்
டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 5 2s are 10, 5 1 is 5, 20. ஸோ ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 21/20. ஸோ இப்போது டு ஃபைண்ட் salary after 5 years, 5 இயர்ஸ்க்கு அப்புறமா என்ன சேலரி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 5 இயர்ஸ்க்கு அப்புறம்னா என்ன அர்த்தம்? 6th இயர்னு அர்த்தம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இனிஷியல் சேலரி 60,000, 1 இயர் ஃபுல்லாக அவர் 60,000 வாங்குவார். செகண்ட் இயர் ஃபுல்லாக அவர் 60,000 × 105/100 இந்த அமௌண்ட் தான் வாங்குவார். ஸோ எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து செகண்ட் இயர். அதே மாதிரி எண்ட் ஆஃப் செகண்ட் இயர்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து தேர்ட் இயர். எண்ட் ஆஃப் தேர்ட் இயர்னா ஃபோர்த் இயர். ஸோ இந்த மாதிரி வரும். அதே மாதிரி நமக்கு வந்து ஆஃப்டர் 5 இயர்ஸ் வேணும். ஸோ ஆஃப்டர் 5 இயர்ஸ்னால் 6th இயர். ஸோ சேலரி ஆஃப்டர் 5 இயர்ஸ்னால் சேலரி அட் த எண்ட் ஆஃப் 5th இயர். 5th இயர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா வர வருஷத்தில் என்ன சேலரி வாங்குவாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 5th இயர் கம்ப்ளீட் ஆனானே 6th இயர் தான் வரும். ஸோ நம்ம 6th இயரில் அவர் எவ்வளோ சேலரி வாங்குறாருன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 5ன்னு பார்த்தோன்னே n is equal to 5ன்னு எடுத்துறாதீங்க. கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் 5 இயர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஆஃப்டர் 5 இயர்ஸ்னால் 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால தான் நம்ம வந்து n is equal to 6ன்னு எடுக்கிறோம். ஸோ 6th இயர் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம TN ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ TN is equal to A × R⁻n−1. ஏயோட வேல்யூ தெரியும் 60,000, ஆரோட வேல்யூ 21/20, என்னோட வேல்யூ 6. இப்போ எல்லாத்தையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. T6 is equal to 60,000 × 21/20 the whole power 6 - 1. n is equal to 6, so 6 - 1, which is equal to 60,000 into, so 6 - 1 5, which is equal to 60,000 into, இந்த 5 நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்க போகிறேன். ஸோ 21/20 into 21/20 into 21/20. ஸோ இங்கேயும் ஜீரோஸ் இருக்குது, இங்கேயும் ஜீரோஸ் இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணிக்கோங்க. 0 0 0 0 0 0 0 0. ஸோ நமக்கு நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா 21/5 into 6 இருக்குது. டினாமினேட்டரில் ஒரு 20 இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா 21/5 வேல்யூ ஃபஸ்ட் கண்டுபிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த வேல்யூவை இன்ட்டு 6 பண்ணிவிட்டு 20ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 76576.89. ஸோ இதுதான் வந்து ஆன்சராக நமக்கு வரும். நீங்கள் 21/5 கண்டுபிடிச்சி எல்லாம் டிவைட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு இந்த ஆன்சர் வரும். ஸோ நம்ம வந்து இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுத போகிறோம். ஸோ 76,576.5க்கு மேலே, டெசிமலுக்கு அப்புறமா 5க்கு மேலே இருந்ததுன்னா இதுக்கு அடுத்த நம்பரை நம்ம அப்படியே ஹோல் நம்பராக எழுதிக்கலாம். பாயிண்ட் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இங்கே வந்து நமக்கு 0.89ன்னு இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக 5க்கு மேலே தான். அதனால் நம்ம இந்த டெசிமலுக்கு முன்னாடி இருக்கிறது கூட +1 ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ என்ன வரும்னா 76577. ஸோ இந்த டெசிமல் வந்து அப்ராக்சிமேட் பண்ணி நம்ம எழுதியிருக்கோம். ஸோ 76577. ஸோ இது பார்த்தீங்கன்னா சேலரி ஆஃப்டர் 5 இயர்ஸ் is equal to rupees போட்டுக்கோங்க 76577. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இனிஷியல் சேலரி தான் நம்மளோட A வேல்யூ. ஸோ சேலரி அட் த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர், ஸோ 60,000. ஏன் நான் எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர் போட்டிருக்கேன்னா உங்கள் கொஸ்டினில் வந்து ஆஃப்டர் 5 இயர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து இங்கேயே செகண்ட் இயர் போட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கே வந்து டேரெக்டாக n is equal to 5 போட்டுருவீங்க தெரியாமல். ஸோ அதனால் எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர்னே எழுதிக்கோங்க. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர்னு போட்டு இன்ட்டு இங்கே வந்து 105/100. ஸோ 5/100 போட்டோன்னா நமக்கு இன்க்ரீஸ்டு வேல்யூ மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் நமக்கு வந்து ஃபுல் சேலரி அமௌண்ட்டு தான் வேணும். அதனால தான் நம்ம 105/100 போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி சேலரி அட் த எண்ட் ஆஃப் செகண்ட் இயர்னால் இன்ட்டு 105/100 தான் ஹோல் ஸ்கொயர் வரும். இதே மாதிரி கண்டினியூஸாக போயிட்டே இருந்ததுன்னா இது வந்து நமக்கு ஒரு ஜிபியாக கிடச்சிருக்கு. ஸோ ஜிபினா நம்ம டேரெக்டாக nth டேர்ம் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ TN is equal to A × R⁻n−1. ஸோ கொஸ்டினில் ஆஃப்டர் 5 இயர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஆஃப்டர் 5 இயர்ஸ்னால் 6th இயர். அதனால n is equal to 6 தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ n is equal to 6 போட்டுக்கோங்க. A வேல்யூ R வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி இதில் கொஞ்சம் டஃப்பான விஷயம்னா கேல்குலேஷன் மட்டும்தான். ஸோ அதை மட்டும் கவனமாக பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சம்மும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். Sivamani is attending an interview for a job and the company gave 2 offers to him. Offer A.
ஸோ இந்த கம்பெனி வந்து அவனுக்கு 2 ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃபர் பார்த்தீங்கன்னா ₹20,000 டு ஸ்டார்ட் வித். ஸோ இனிஷியலாக சேலரி என்ன கொடுக்குறாங்கன்னா ₹20,000 to start with, followed by a guaranteed annual increase of 6%. Increase in salary பார்த்தீங்கன்னா 6% கொடுக்குறாங்க for first 5 years. ஸோ மொதல் 5 வருஷத்துக்கு அவனுக்கு 6% சேலரி இன்க்ரீஸ் கொடுக்குறாங்க ஆனுவலாக. ஸோ இனிஷியல் சேலரி பார்த்தீங்கன்னா 20,000, இன்க்ரீஸ் இன் சேலரி பர் இயர் வந்து 6% கொடுக்குறாங்க. நம்ம லாஸ்ட் சம்மில் பார்த்த மாதிரியே தான். ஸோ இதே மாதிரி ஆஃபர் பி என்னன்னு பார்த்தீங்கன்னா ₹20,000 to start with. ஸோ இனிஷியல் சேலரி வந்து 22,000. அதே மாதிரி guaranteed annual increase. ஸோ ஆனுவல் இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 3% கொடுத்துருக்காங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் 5 years. சேம் மொதல் 5 வருஷத்துக்கு 3% சேலரி இன்க்ரீஸ் கொடுக்குறாங்க. ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் ஹிஸ் சேலரி இன் த 4th year வித் ரெஸ்பெக்ட் டு தி ஆஃபர்ஸ் ஏ அண்ட் பி. ஸோ 2 ஆஃபர் கொடுத்துருக்காங்க இல்லையா, 2 ஆஃபர்லேயுமே நம்ம அவனுக்கு 4th year சேலரி எவ்வளோ வருது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதை வந்து நம்ம தனித்தனியாக தான் பண்ண போகிறோம். ஸோ 2 சம் மாதிரி இருக்கும். ஆஃபர் ஏக்கு தனியாக 4th yearல என்ன வருதுன்னு பார்க்கணும், ஆஃபர் பிக்கு தனியாக 4th year சேலரி என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆஃபர் ஏ பண்ணிடலாம். ஸோ ரெண்டுமே சேம் தான், ஒன்று புரிஞ்சாலே உங்களுக்கு இன்னொரு ஆஃபர் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ஸ்டார்டிங் சேலரி 20,000, இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா 6% கொடுத்துருக்காங்க. ஸோ நான் லாஸ்ட் சம்மில் சொன்ன மாதிரியே தான், நீங்கள் 20,000 into 6/100 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ்ட் அமௌண்ட் மட்டும்தான் கிடைக்கும். நமக்கு இன்க்ரீஸ்ட் அமௌண்ட் வேணால் டோட்டல் சேலரி வேணும். அதனால இந்த சம்க்கும் நம்ம 106/100 அப்படின்னு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 20,000. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 20,000. செகண்ட் டேர்ம் என்ன வரும் 20,000 into 106/100. ஸோ இது வந்து நான் ஸ்டேட்மெண்ட் எழுதலை. ஸோ சேலரி ஆஃப்டர், இது வந்து இனிஷியல் சேலரி, இது வந்து சேலரி ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் இயர். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் அப்புறம் உள்ள சேலரி வந்து 6% இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இல்லையா, அதனால 20,000 into 106/100. அதே மாதிரி சேலரி ஆஃப்டர் செகண்ட் இயர். ஸோ இதில் 106/100 into 106/100. ஸோ இந்த அமௌண்ட் கூட இன்னும் 6% இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 20,000 into 106/100 த ஹோல் ஸ்கொயர் எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நமக்கு இங்கே கொஸ்டினில் என்ன பார்த்தீங்கன்னா சேலரி இன் த 4th year அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சேலரி இன் த 4th year அப்படின்னா ஃபோர்த் இயர் எப்போ வரும், 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வரும், கரெக்டா. ஸோ ஆஃப்டர் 3 years அப்படின்னா T4. ஸோ உங்களுக்கு இது வேணாம்னா கூட நீங்கள் விட்டுறலாம். சேலரி இந்த 4th yearனா T4. லாஸ்ட் சம்மில் வந்து ஆஃப்டர் 5 years கேட்டிருந்தாங்க, அதனால நம்ம T6 யூஸ் பண்ணோம். இங்கே சேலரி இந்த 4th year கேட்டிருக்காங்க, அதனால நம்ம T4A n is equal to 4n டேரெக்டாக எடுத்துக்கிறோம். ஸோ T4. இப்போ நம்ம அகெயின் ஜென்ரல் டேர்ம் ஃபார்முலா. ஸோ Tn is equal to A into R power n minus 1. ஸோ n is equal to 4 போட்டுக்கோங்க, A is equal to 20,000, R is equal to 106/100. ஸோ 106/100 கேன்சல் பண்ணோன்னா நமக்கு 53/50 வரும். ஸோ இப்போது T4 is equal to Aயோட வேல்யூ 20,000 into Rோட வேல்யூ 53/50. n minus 1 4 minus 1 which is 3, which is equal to 20,000 into split பண்ணி எழுதிக்கோங்க 53/50 into 53/50 into 53/50. ஸோ ஜீரோஸ்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. இப்போ ஏதாவது ஒரு 5 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 5 4s are 20. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 53 into 53 into 53 பண்ணிக்கோங்க, into 4 பண்ணிவிட்டு டிவைடட் பை 25 பண்ணிங்கன்னா நம்மளோட ஆன்சர் வந்து 23820.32 கிடைக்கும். ஸோ டெசிமலுக்கு அப்புறமா நமக்கு 3 இருக்குது. 3 வந்து 5ஓட சின்ன நம்பர், அதனால நம்ம இங்கே இருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம், 1 வந்து ஆட் பண்ண வேண்டாம், which is equal to ₹23,820. சப்போஸ் இங்கே 6ஓ 7ஓ இருந்ததுன்னா நீங்கள் இங்கே 23,821 எழுதணும். ஆனால் நமக்கு வந்து 5ஐ விட சின்னதாக தான் இருக்குது, அதனால 23,820 எழுதிக்கோங்க. ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃபர், ஒருவேளை அவன் ஆஃபர் ஏ சூஸ் பண்ணான்னா 4th yearல அவன் ₹23,820 வந்து சேலரியாக வாங்குவான்.
ஸோ இது வந்து நம்ம லாஸ்ட் சம்மில் பண்ண மாதிரி தான். ஆனால் இங்கே வந்து இந்த என்னோட வேல்யூ மட்டும்தான் மாறும். அங்கே வந்து ஆஃப்டர் இருந்தது, அதனால ஒரு நம்பர் நம்ம எக்ஸ்ட்ராவாக எடுத்தோம். இங்கே வந்து இந்த அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதனால அவங்க கொடுத்துருக்கிற இயரை நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஆஃபர் பிக்கு பண்ணிடலாம். ஸோ ஆஃபர் பிக்கும் இதே மாதிரி தான், சேம் அப்படியே பண்ணணும். ஸோ ஆஃபர் பி. ஸோ ஆஃபர் பியில் இனிஷியல் சேலரி என்ன 22,000. ஸோ இங்கே வந்து 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இங்கே 6%ங்கிறதால நம்ம 106/100 யூஸ் பண்ணோம். 3%னா 103/100 யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் இயர் இன்ட்டு 103/100. அதே மாதிரி தேர்ட் டேர்ம் என்ன இருக்கும், 20,000 இன்ட்டு 103/100 த ஹோல் ஸ்கொயர், இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து இனிஷியல் சேலரி, இது வந்து சேலரி ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் இயர், இது வந்து ஆஃப்டர் செகண்ட் இயர். ஸோ இப்போ நமக்கு ஆஃப்டர் 3 இயர்ஸ் வேணும். ஸோ ஆஃப்டர் 3 இயர்ஸ் தான் வந்து ஃபோர்த் இயர், விச் இஸ் ஈக்குவல் டு T4. ஸோ இங்கேயும் வந்து T4 தான். ஏன்னா நமக்கு வந்து ரெண்டு ஆஃபருக்குமே சேம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரெண்டு ஆஃபர்லேயுமே ஃபோர்த் இயரோட சேலரி எவ்வளோ வரும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அதனால இங்கேயும் வந்து நம்ம T4 தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ T4 அகெயின் TN ஃபார்முலா. ஸோ TN இஸ் ஈக்குவல் டு A இன்ட்டு R⁻n-1. T4 இஸ் ஈக்குவல் டு ஏயோட இங்கே வந்து 22,000. ஸோ ஏயோட வேல்யூ 22,000 இன்ட்டு ஆரோட வேல்யூ 103/100. அதை கேன்சல் பண்ண முடியாது, ஸோ அப்படியே எழுதிக்கோங்க. 103/100 த 4 - 1 3 த ஹோல் கியூப், விச் இஸ் ஈக்குவல் டு. ஸோ இதுவும் வந்து நீங்கள் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 22,000 இன்ட்டு 103/100 இன்ட்டு 103/100 இன்ட்டு 103/100. ஸோ ஜீரோஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஜீரோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வந்திருக்குன்னா 240,399,4 டிவைடட் பை. ஸோ நியூமரேட்டர் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு இந்த வேல்யூ வந்திருக்கு, 240,399,4 டிவைடட் பை. இங்கே வந்து ஒரு 100 இருக்குது, இங்கே வந்து ஒரு 10 இருக்குது. ஸோ 100 × 10 1000. ஸோ டிவைடட் பை 1000. ஸோ ஏதாவது ஒரு நம்பர் டிவைடட் பை ஹண்ட்ரட்ஸோ தௌசண்ட்ஸோ இருந்தால் நம்ம டெசிமலில் வைப்போம். ஸோ இங்கே வந்து 3 டிஜிட்ஸ் தள்ளி வச்சுக்கோங்க. ஸோ 1 2 3. ஸோ 240,39.994 இருக்கும், 1000ஆல் டிவைட் பண்ணிட்டோன்னா. ஸோ இங்கே வந்து 9 வந்து 5க்கு பெரிய நம்பர். ஸோ அதனால இங்கேருந்து நம்ம +1 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன வரும்னா ₹24040. ஸோ 24040 தான் வந்து நம்மளோட ஆன்சர். ஸோ ஆஃபர் பிக்கு பார்த்தீங்கன்னா அவன் ஃபோர்த் இயரில் வாங்குகிற சேலரி 24040. ஸோ ஆஃபர் ஏக்கு எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணுறோம். ஏ வேல்யூ மாறும், ஆர் வேல்யூ மாறும், அவ்வளோதான். அகெயின் அந்த nth ஃபார்முலா தான். அதே மாதிரி நீங்கள் வந்து T4, ஸோ அந்த என்னோட வேல்யூவும் சேம் தான். ஸோ அதே ஃபார்முலா நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ லாஸ்ட் சம் 12th சம் பார்க்கலாம். ஸோ 12th sum பார்த்தீங்கன்னா, if A, B, C are 3 consecutive terms of an AP and X, Y, Z are 3 consecutive terms of a GP, then prove that x power b minus c into y power c minus a into z power a minus b is equal to 1. So solution. So இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று ABC are 3 consecutive terms of an AP. இன்னொன்று XYZ are 3 consecutive terms of a GP. So first ABC are in AP. So AP ஓட கண்டிஷன் நமக்கு தெரியும், T2 minus T1 is equal to T3 minus T2. ஸோ அதை தான் வந்து இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ A வந்து T1, T2, T3. ஸோ APயில் இருக்கிறதால T2 minus T1 is equal to T3 minus T2. ஸோ B minus A அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. T3 minus T2னா C minus B. ஸோ இப்போ வந்து B இந்த சைட் கொண்டு வந்துருங்க, A அந்த சைட் கொண்டு போயிருங்க. ஸோ B plus B is equal to C plus A implies 2B is equal to A plus C. ஸோ இதை வந்து ஒரு சைடு வச்சுக்கோங்க. இப்போது இந்த செகண்ட் இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ண போகிறோம்.
xyz are in gp. so gp ஓட கண்டிஷன் என்ன, t2 by t1 is equal to t3 by t2. again x வந்து t1, y t2, z வந்து t3. so அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. y by x is equal to இந்த கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ண வேணாம். t1 t2 t3 வச்சுக்கோங்க. நமக்கு தெரியும் ஜிபியில் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து a, செகண்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா a இன்ட்டு ஆர், தேர்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா ஏஆர் ஸ்கொயர். ஸோ இதை தான் நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏபிக்கு வந்து கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜிபிக்கு வந்து இந்த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஜிபி இருக்கு இல்லையா, ஏஆர் ஏஆர் ஸ்கொயர், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஏ வந்து எக்ஸு, இது வந்து y, y is equal to AR, AR square வந்து Z. ஸோ இப்போ வந்து நம்ம இப்படி வச்சுக்கலாம். ஸோ x is equal to A, y is equal to AR, Z is equal to AR square. பிகாஸ் XYZ வந்து கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்னால் அடுத்தடுத்து இருக்கிறது. அதனால தான் நம்ம வந்து t1 t2 t3 எடுத்திருக்கோம். ஸோ அதை வந்து AR AR ஸ்கொயர்னு எடுத்துக்கோங்க. எக்ஸுக்கு A, y is equal to AR, Z is equal to AR ஸ்கொயர். ஸோ இப்போது டு ப்ரூவ் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, எக்ஸ் பவர் பி மைனஸ் ஏ இன்ட்டு ஒய் பவர் சி மைனஸ் ஏ இன்ட்டு இசட் பவர் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 1 போடாதீங்க. பிகாஸ் ஈக்குவல் டு 1 தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைட் மட்டும் எடுத்துக்கோங்க. விச் இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸுக்கு பதிலாக ஏ, ஒய்க்கு பதிலாக ஏஆர், இசட்டுக்கு பதிலாக ஏஆர் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஸோ ஏ பவர் பி மைனஸ் சி இன்ட்டு AR power C minus A. So AR power C minus A bracket இல்லாமல் போட்டுறாதீங்க, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். பிகாஸ் y equal to AR. ஸோ அந்த ஏக்கும் C பவர் C minus A பவர் இருக்குது, ஆருக்கும் C minus A பவர் இருக்குது. ஸோ bracket போட்டுட்டு மேலே பவர் போட்டுக்கோங்க. அதே மாதிரி தான் இசட்டுக்கும் AR ஸ்கொயர் bracket போட்டுட்டு அதுக்கப்புறமா A minus B போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும், ஸோ ஏ பவர் பி மைனஸ் சி. ஸோ இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏ பவர் எம் ப்ளஸ் என் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என். ஸோ மேலே வந்து ப்ளஸ் இருக்குன்னா இப்படி நம்ம வந்து தனித்தனியாக எழுதிக்கலாம். அதே மாதிரி தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். ஸோ ஏ பவர் பி மைனஸ் சி இன்ட்டு இங்கே வந்து ஃபர்ஸ்ட்டு பவர்ஸை வந்து தனியாக எழுதிக்கோங்க. ஸோ ஏ பவர் சி மைனஸ் ஏ இன்ட்டு ஆர் பவர் சி மைனஸ் ஏ. ஸோ இது வந்து ஏக்கும் இந்த பவர் இருக்குது, ஆருக்கும் இந்த பவர் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து ஏ பவர் சி மைனஸ் ஏ எழுதிக்க போகிறோம் அண்ட் ஆர் பவர் சி மைனஸ் ஏ எழுதிக்க போகிறோம். இங்கேயும் அதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கோங்க. இன்ட்டு ஏ பவர் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஆர் ஸ்கொயர் த ஹோல் பவர் ஏ மைனஸ் பி விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என்னா ஏ பவர் எம் ப்ளஸ் என். ஸோ இங்கே பேஸில் எங்கெல்லாம் ஏ இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து கிளப் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ ஏ பவர் பி மைனஸ் சி ப்ளஸ் சி மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ மைனஸ் பி. ஸோ நான் ஒரு ஏ வச்சுட்டு பவர்ஸ் எல்லாத்தையுமே கிளப் பண்ணி எழுதிட்டேன். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் எம் என் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம் ப்ளஸ் என். ஸோ பி மைனஸ் சி ப்ளஸ் சி மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ மைனஸ் பி. ஸோ இது வந்து ரெண்டு டேர்ம்ஸ்க்கு தான் இருக்கணும்னு இல்லை, நீங்கள் எத்தனை வேணால் அப்படி எழுதிக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்மக்கிட்ட 3 இருக்குது, அதனால நான் 3 பவர்ஸையும் கிளப் பண்ணி எழுதிக்கிட்டேன். ஸோ இப்போது இன்ட்டு இங்கே ஒரு ஆர் பவர் சி மைனஸ் ஏ இருக்குது, இங்கே ஆர், இப்போ பாருங்களேன் இங்கே வந்து ஆர் ஸ்கொயர் த ஹோல் பவர் ஏ மைனஸ் பின்னு இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து ஆர் 2 இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதிக்கணும். பிகாஸ் ஏ பவர் எம் த ஹோல் பவர் என் அப்படின்னா ஏ பவர் எம்என் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏ பவர் எம் அதுக்கும் மேலே இன்னொரு பவர், 2 பவர் இருந்ததுன்னா அந்த 2 பவர்ஸையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஏ பவர் எம் த ஹோல் பவர் ஏ பவர் என்னா, சாரி த ஹோல் பவர் என்னன்னா ஏ பவர் எம்என் விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இங்கே வந்து 2 இன்ட்டு ஏ மைனஸ் பி வரும். ஸோ 2a மைனஸ் 2b. ஸோ இங்கே வந்து ஆர் ஸ்கொயர் 2 இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதியிருக்கேன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி. அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கோங்க. 2a மைனஸ் 2b விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த பவர்ஸ் எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ a மைனஸ் ஏ 0, b மைனஸ் b 0, c மைனஸ் c 0. ஸோ a பவர் 0 இருக்குது இன்ட்டு ஆர் பவர்
சி மைனஸ் ஏ. ஸோ இங்கேயும் வந்து நம்ம அகெயின் இந்த ஃபார்மில் அப்ளை பண்ண போகிறோம். ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம் ப்ளஸ் என். ஸோ சி மைனஸ் ஏ ப்ளஸ் 2a minus 2b which is equal to a power 0 1 anything power 0 1. So a power 0 1 into r power c அப்படியே இருக்கு, c terms இல்லை. So 2a minus a plus a minus 2b. ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட c plus a minus 2b இருக்குது. ஸோ இந்த 2a minus a நான் ஏன்னு எழுதிக்கிட்டேன். ஸோ c plus a minus 2b which is equal to, இங்கே பார்த்தீங்களா நம்ம 2b is equal to a plus c ஆல்ரெடி ஒன்று வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதை வந்து அங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 2b is equal to a plus c நாங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. 1 into anything is அதே தான். ஸோ r power c plus a minus a plus c which is equal to r power c plus a minus c. So a minus a cancel ஆகிடும், c minus c cancel ஆகிடும், r power 0 which is equal to 1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2b is equal to a plus c நீங்கள் இங்கே அப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு 1 ஆன்சர் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏபின்னு கொடுத்துருக்கிறதுக்கு இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. t2 minus t1 is equal to t3 minus t2. ஜிபின்னு கொடுத்துருக்கிறதுக்கு a, ar ஸ்கொயர் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு எல்ஹெச்எஸில் அப்படியே நம்ம எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். XYZக்கு பதிலாக AR ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இது வந்து சால்வ் பண்ணுறது தான். உங்களுக்கு இந்த a பவர் இந்த பவர்ஸ் ரிலேட்டடாக உள்ள ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சாலே அது எல்லாமே ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ a பவர் m இன்ட்டு a பவர் n இஸ் ஈக்குவல் டு a பவர் m ப்ளஸ் n. அதுக்கப்புறமா a பவர் m அது ஹோல் பவர் என்னன்னா a பவர் mn. 2 பவர்ஸ் இருந்தால் அந்த 2 பவர்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ 2a minus 2b. ஸோ எல்லாமே கேன்சல் ஆகி கடைசியில் நமக்கு 1 வந்துருச்சு. 1 தான் வந்து நான் அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க, அதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இதோட நமக்கு எக்ஸசைஸ் 2.7 இருக்கிற லாஸ்ட் சம் முடியுது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் கூகுள் ஃபார்ம்ஸ் லிங்க்கில் கூட கேட்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ.